எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் லஞ்சு தான் சமைக்க போகிறோம். எல்லோரும் கேள்வி கேட்டீங்க, தோசை போண்டா வடை பஜ்ஜி எதுவும் தெரியாதாம்மா அப்படின்னு. நிறைய பேருக்கு வெரைட்டி தோசைலாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, விதவிதமாக செய்வாங்க தான். நம்மளும் தோசை வாரத்துக்கு ஒன்று போகிறோம், டெய்லிலாம் போடுறதில்ல, வாரத்துக்கு ஒன்று தான் தோசை போகிறோம். அதே மாதிரி லஞ்சு கேட்டுருந்தீங்க நிறைய பேர், பிரியாக்கு என்ன கொடுக்குறீங்கம்மா அதை சமைக்கிறது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு நான் ஒரு 3-4 வெரைட்டி செய்வேன், ஒரு நாளைக்கு சிம்பிளாக பண்ணுவேன். இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிறது நம்ம சொல்லுவோம். இனிமேல் அப்பப்போ இடையிடையே டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பிரியாக்கு என்ன கொடுக்குறோன்றதை நம்ம இந்த வீடியோவில் சமைச்சு காமிக்கலாம். இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக என்ன சமைக்க போகிறோன்றது பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்ன செய்ய போகிறோன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அவரைக்காய் தொக்கு செய்கிறேன். பிரியாவுக்கு பால் நிறைய ஊறணுன்னா அவரைக்காய் அதிகமாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கும் எல்லாேருக்கும் சொல்கிறேன், ஏதாவது குழந்தை பிறந்து இருக்கிறவங்க நம்ம சேனல் பார்த்தா அவங்களும் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. நல்லா பால் ஊறும். குழந்தைக்கு நம்ம இந்த பாட்டில் பால்லாம் கொடுக்க வேண்டியது இருக்காது. கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். பூண்டு பெருசு பெருசாக இருக்கிறதுனால நான் இடிச்சுக்கிட்டேன். சின்னதாக இருந்தால் நான் அப்படியே சேர்த்துக்கணும், ஒரு கைப்பிடி கூட சேர்த்துக்கணும். நான் பூண்டும் அதே மாதிரி நிறையா சேர்த்துக்கணும். குழந்தை பிறந்தவங்களுக்கு பூண்டுலாம் நிறையா சேர்த்துக்கணும். பூண்டு, அவரைக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எல்லாமே நல்லா பால் சுரக்கும். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். நான் தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறதில்ல, தொக்கு செய்கிறதுனால கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி அவரைக்காய் தொக்கு கிரேவிலாம் செய்கிறதுக்கு தக்காளி குறைச்சிக்கிங்க. தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது குழந்தை பிறந்தவங்களுக்கு. அதனால் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1/4 கிலோ அவரைக்காய் வாங்கிட்டு வந்தேன். அதில் பாதி இன்றைக்கி சேர்த்துக்கோ, பாதி நாளைக்கு போட்டுக்கோ. ஏன்னா பிரியாக்கு மட்டும் தான் நான் அவரைக்காய் செஞ்சு கொடுப்பேன். அதனால் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு அவரைக்காய் சின்ன சின்னதாக நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அவரைக்காய் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. நான் காரம் கம்மியாக சேர்த்து செய்யணுன்றதுனால வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் தேவையான அளவுக்கு உப்பு. நான் இதில் வேறு எந்த மசாலாமே சேர்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சதுனால எல்லாமே சேர்த்து தான் அதில் அரைச்சிருப்போம் நம்ம. அதனால் நான் வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல. மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தொக்கு செய்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவரைக்காய் வேகணும் இல்லையா, அதனால் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கலாம். காய் நல்லா வேகட்டும். அவரைக்காய் பாருங்கள், அவரைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும் பூண்டு எந்த அளவுக்கு சேர்த்துருக்கு பாருங்கள். ஃபுல்லாக பூண்டு தான் இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது அவரைக்காய் பூண்டுலாம் அதிகமாக சேர்த்து கொடுக்கும்போது தாய்ப்பால் நல்லாவே ஊறும். நம்ம இந்த பாட்டில் பால் கிட்டலாம் போக வேண்டியதே இல்லை. குழந்தைக்கு தேவையான பால் நல்லாவே கிடைக்கும். இப்போ அவரைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முட்டை தொக்கு பண்ணிக்கலாம். முட்டை வறுவல், ஒரு வெங்காயம் மட்டும் வச்சு ஒரு அருமையான முட்டை வறுவல் பண்ணிக்கலாம். முட்டை வறுவல் செய்யறதுக்கே ஒரு கடாய் வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம். கடுகுலாம் பொரிஞ்சிருச்சு. ஒரு 15 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 பெரிய வெங்காயம் ரொம்ப சின்னதாக இல்லை, ரொம்ப பெருசெல்லாம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை வறுவலுக்கு இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம்லாம் இந்த மாதிரி கலர் மாறி வரணும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த எண்ணெயிலே இந்த மசாலாலாம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், அதிகமாக வேணாம். இந்த தண்ணியிலே இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும்.
ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுடுங்க. நான் வந்து 5 முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும் போது கொஞ்சம் லைட்டாக அப்படி பண்ணிங்கன்னா காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த முட்டைக்குள்ளே இறங்கும். ஒரு 4-5 கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் சைடில் அந்த முட்டை தொக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதோடு நீங்கள் இந்த சாதத்தோடு சாப்பிடும்போது முட்டை இந்த கொஞ்சம் தொக்கு இருந்தால் போதும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க 2 பேருமே வந்து பிரியாவும் சரி பையனும் சரி ஆளுக்கு கொஞ்சம் கடாயிலே சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அருமையான பூண்டு வெங்காயத்தை மட்டும் வச்சு முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சூப்பரான ரசம் செஞ்சுக்கலாம். ரசத்துக்கு 2 தக்காளி, குட்டி எலுமிச்சம்பழம் அளவு கூட சொல்லலாம். பாருங்கள், இந்த மாதிரி புளி எடுத்துக்கங்க. இப்போ இது 2 வந்து புளியை வந்து ஒரு முறை அலசிட்டு தக்காளியும் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சிக்கலாம். ரசத்துக்கு மிளகு சீரகம்லாம் தூள் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், சும்மா ஒரு 10 வந்து வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். மிளகு, சீரகம், வெந்தயம், அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இதை கொஞ்சம் குறப்பாக மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சிட்டு அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் புளியோட திப்பி தக்காளியோட தோல் எல்லாம் வந்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி கரைச்சி வந்து எடுத்துருங்க. நான் அரைச்சிக்கிட்ட மிளகு சீரகம்லாம் இந்த தக்காளி விழுதில் சேர்த்துடலாம். ரசத்துக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ரசம் வந்து செஞ்சுனா அப்படியே குடிச்சிடுவாங்க. அதனால தான் நான் அதிகமாக செய்வேன் இந்த ரசத்தை. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. நான் எப்பவுமே ரசத்துக்கு மட்டும் எண்ணெய் கம்மியாக தான் சேர்ப்பேன். கடுகு, கொஞ்சம் சீரகம், 2 வரமிளகா 2 சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ரசம் கரைக்கும் போதே மிளகு, சீரகம் எல்லாம் அரைச்சிது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எல்லாம் பெருங்காயம் எல்லாம் உப்பு எல்லாம் சேர்த்து எல்லாம் கரைச்சதுனால தாளிப்புக்கு வந்து கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், 2 வரமிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் செய்கிற ரசம் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஆனால் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி இந்த ரசத்தை வந்து செய்யணும்னு தோணும் உங்களுக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்ச ரசத்தை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு புளிப்பு உப்பு கரெக்டாக இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதிகமாக தான் தண்ணி சேர்த்துங்க. கரெக்டாக வந்து அப்படியே விட்டுருங்க. நான் பார்த்துட்டு தான் வந்து அதுக்கப்புறம் தண்ணி சேர்ப்பேன். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் தாளித்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ரொம்ப பெருசாக வந்து வைக்கக்கூடாது. கரெக்டாக கம்மியில் வந்து மீடியமில் வச்சிங்கன்னா அது உள்ளவே வந்து ரசம் நல்லா சூடேறி மேலே வந்து பொங்கி நுர வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்படி செய்யும் போது ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டா சீக்கிரமாக கொதிச்சிடும். புளியோட பச்சை வாசனை இருக்குது. நான் வந்து ரொம்ப கம்மியில் தான் வைப்பேன். அது மெதுவாக உள்ளவே கொதித்து மேலே வந்து அந்த நுர வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, ரசம் வந்து இந்த மாதிரி பொங்கி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துங்க. அப்போ தான் வந்து ரசம் வந்து கொதிச்சுட்டு இருக்காது, அப்படியே அந்த கொதிப்பு அடங்கிடும். ரசம் வந்து கசப்பு இருக்காது, டேஸ்ட்டும் வந்து மாறாமல் நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் வந்து லஞ்ச் எல்லாம் முடிஞ்சுது. சுட சுட சாதம், ஒரு அருமையான ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ரசம். அவரைக்காவும் பூண்டும் வந்து தொக்கு. இந்த கிரேவிலே வந்து பிரியா சாப்பிட்டுக்கின்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் நிறையா. முட்டை வறுவல், வெறும் பூண்டு வெங்காயம் மட்டும் சேர்த்து முட்டை வறுவல். இதை ரசத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆரம்பத்துலேருந்தே வந்து பிரியாவுக்கு வந்து அதிகமாக வந்து நான் அவரைக்காய் கொடுப்பேன். நான் குழந்தை பெற்றுக்கும் போது கூட அங்கே அவரைக்காய் தான் எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க. ஏன்னா பால் நல்லா ஊறுன்றதுனால அவரைக்காய் பூண்டுலாம் போட்டு நிறைய பொரியல், தொக்கு, குழம்பு இந்த மாதிரி அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து நான் குழந்தை பெற்றுக்கும் போதெல்லாம் கரெக்டாக சீசன் அவரைக்காய், இந்த கோழி அவரைக்கான்னு இருக்குது, நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். இப்போ தான் வெறும் பட்டையாக வருது அவரைக்காய். அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கோழி அவரைக்காய். கொட்டையும் அதிகமாக வந்தாலும் சூப்பராக இருக்கும். வெறும் பிஞ்சு அவரைக்காயில் வந்து இந்த மாதிரி தொக்கு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் எங்கள் அம்மாலாம் எனக்கு கொடுப்பாங்க. நிறைய பால் ஊறும். பால் வந்து குழந்தைக்கு வந்து நம்ம அந்த பாட்டில் பால், பவுட்ரு பால் எதுவுமே கொடுக்க வேணாம். அவ்வளோ நல்லா உடம்புக்கு நல்லது. நான் கொடுக்குறது வந்து முட்டை, பால், இந்த மாதிரி அவரைக்காய், பீட்ரூட் இது தான் அதிகமாக சேர்க்கறதுனால தான் பால் வந்து நமக்கு பால் வந்து குழந்தைக்கு வந்து குறைவு இல்லாமல் கிடைக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்டு நீங்களும் செஞ்சு கொடுங்க. நான் செய்கிற சமையல் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைக்கும் பிரியாக்காக தான் நான் காரம்லாம் கம்மியாக போட்டு சமைச்சிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நார்மலாக நம்மள மாதிரி சமைக்கிற கொஞ்சம் காரம் அதிகப்படுத்திக்கிறேன். எல்லாமே காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதுதாங்க நான் சமைக்கிறது. ஒரு நாளைக்கு வந்து பீட்ரூட் சேர்த்துருப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து அவரைக்காய் முட்டை மட்டும் போதும், ரசம். அது பிரியாவே சொன்னதுனால போதுமா இதுவே, இதுக்கு மேலெலாம் சாப்பிட முடியாது அப்படின்றதுனால இடையில் வந்து பழங்கள்லாம் கொடுக்குறேன் இல்லையா, அதனால் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நான். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் செஞ்ச மாதிரியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.